இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆன்மாக்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, இன்னும் ஃபேஸ்புக் குரூப்பிலே இருக்கக்கூடிய சித்தர்கள் குரூப்பு, சிவன் குரூப்பு, ஆன்மீக தேடலிலே ஆன்மீகத்தை குரூப்பிலே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் இந்த ஆன்மாவின் ஊழியக்காரனின் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துதல்களும். இன்னைக்கு ஆன்மீக ரீதியாக ஆன்மீகத்தினுடைய ஆழத்திற்குள்ள, அந்த விண்ணுலகத்திற்குள்ள, தேவலோகத்திற்குள்ள, ஆவிக்குரிய உலகத்திற்குள்ள, ஆன்மீக உலகத்துக்குள்ள இன்னைக்கு வழிநடத்தக்கூடிய மேய்ப்பர்கள், வழிகாட்டிகள் இன்னைக்கு ரொம்ப தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் உட்கார்ந்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஃபேஸ்புக் குரூப்பின் மூலமாக உங்களோடு இணைகிறதிலே, என் அன்பு சகோதர சகோதரிகளோடு பேசுகிறதிலே, உறவாடுவதிலே, நாள்தோறும் உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆன்மீகம் என்பது மதத்துக்கு அப்பாற்பட்டது. ஆன்மீக வாழ்க்கை என்பது இறைவனோடு சஞ்சரிக்கிற மனிதர்கள் தன்னுடைய ஆவியிலே, ஆவி, ஆன்மா, உடல். இன்றைக்கி மதத்தில் இருக்கிறவங்க உடல் ரீதியாக, மன ரீதியாக இந்த மத வழிபாடுகளை மத போதகர்களுடைய வழிநடத்தலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆவியிலே இறைவனோடு தன்னுடைய ஆத்மாவிலே, இது அன்னை மரியாள் சொல்வார்கள், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் ஆவி, உயிர் தேவனோடு, இறைவனோடு, படைத்தவரோடு மகிழ்ந்து களி கூறுகிறது என்று சொல்லி. ஒரு தாயும் பிள்ளையும், கடவுள் மனிதனை தன்னுடைய மகனாக அவர் படைத்தார். அப்படித்தான் வேதங்களிலே நாம் பார்க்கிறோம். அந்த மகன் என்கிற உரிமையை, தகுதியை முதல் மனிதன் இஸ்பிலித், குரானில் சொல்லப்பட்ட அந்த இஸ்பிலித், பைபிளில் சொல்லப்பட்ட ஒளியின் தூதன் சாத்தான், அந்த ஆவிகள் கடவுளிடத்திலிருந்து மனிதனை பிரிப்பதற்காக பெரும் போராட்டங்களை, முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. மனிதனை படைத்து தன் சாயலாக, தன்னுடைய தோற்றத்தின்படி, தான் எப்படி பரிசுத்தராக, நீதியுள்ளவராக இருக்கிறாரோ, இதே போல மனிதனை புனிதனாக, பரிசுத்தனாக, பத்தினியாக அவர் படைத்தபடியினால் இதை கெடுக்க வேண்டும், இதை அழிக்க வேண்டும், அந்த கடவுள்கிட்டிருந்து நம்மளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்பிலித், இந்த தூதுவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? ரபேல் என்கிறதான இந்த தூதுவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? லூசிபர் என்கிற இந்த தூதுவன் தான் இன்னைக்கு மக்களுக்கு தீமைகளை காட்டி, தீமைகளை சொல்லி, தீய வழியிலே என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? மக்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இன்னைக்கு மதம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் குழப்பமாக இருக்கிறது. ஆகவே எந்த மதம் பெருசு? இந்து மதம் பெருசா, கிறிஸ்தவ மதம் பெருசா, இஸ்லாமிய மதம் பெருசான்னு சொல்லி இந்த மதத்தின் அடிப்படையிலே போர் செய்து கொண்டிருக்கிறார்கள், சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள், குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பைபிள், குரான், கீதை, இன்னும் இந்துக்கள் சொல்லக்கூடிய அந்த வேதங்கள், ரிக் வேதம், சாம வேதம், அதர்வன வேதங்கள் என்ன சொல்லுகிறது அப்படி என்றால், இந்த உலகத்திலே மனிதன் தேவனோடு, படைத்தவரோடு மீண்டும் தகப்பன் பிள்ளையாக மகிழ்ந்து கலிகூற உறவாட வேண்டும் என்று சொன்னால் அந்த இறைவனே வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? பாடுபட்டு பலியாகி இரத்தம் சிந்தி மனிதனை மீட்டெடுப்பதற்கு அவசியமாக இருக்கிறது என்பதை இந்த வேதங்கள் சொல்லுகிறது. ஆகவே சமீபத்திலே திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே இந்த யூதா கோத்திரம், யாக்கோவுடைய பிள்ளை, இந்த 12 கோத்திரம் மட்டும்தான் 1,44,000 பேர்
அந்த பரலோகத்தில் போய் சேர முடியும் அப்படின்னு உங்கள் பைபிள் சொல்லுது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய போப்புவாக இருந்தாலும் சரி, பாஸ்டராக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பதவியேற்றிருக்கிற ஜோசப் விஜயா இருந்தாலும் சரி, ஆதவ அர்ச்சனவாக இருந்தாலும் சரி, அந்த சட்டசபையில் இருக்கக்கூடிய சபாநாயகர் இவராக இருந்தாலும் சரி, அந்த தேவலோகத்துக்குள்ளே போக முடியாதுன்னு இங்கே ஒரு சகோதரர், ஹிந்து சகோதரர், அவர் பிராமணராக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆளாக பார்த்தா நல்ல வாட்டா சட்டமாக இருக்கிறாரு, நல்ல அறிவாளி மாதிரி இருக்கிறாரு, தெளிவாக தான் பேசுகிற. இதை கொஞ்சம் கேட்போம். அந்த பக்கம் முதல்வர ஏன்னா நீங்க தான் இப்ப எந்த இலாக்காவும் உங்களுக்கு ஒதுக்கல, ஆனா நீங்களே எல்லா இலாக்கால உள்ள விஷயமும் தெரிஞ்ச மாதிரி பேட்டி கொடுக்குறீங்க. உங்களுக்கு இலாக்காவுக்கு ஒதுக்காம உங்களுக்கு எப்படி ஃபைல் எல்லாம் அக்சஸ் இருக்கும்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியல. சோ இந்த மாதிரி என்ன சொல்லலாம்னா, சர்வாதிகாரம் படைத்த ஆதவ அர்ஜுனாக்கு என்னோட கேள்வி என்ன, ஜோசப் விஜயத்தை கேளுங்க. இல்ல ஒருத்தர் சுவிசேஷ சபை மாதிரி சட்டசபையை நடத்துறாரு ஜேசிடி பிரபாகர், அவர் தான் ஊரம்பட்டும் பைபிள் கொடுத்தேன் பலரை பைபிளை கொடுத்து மதம் மாத்தினேன்னு சொல்றாரு. அந்த ஜேசிடி பிரபாகர் ஊருக்கெல்லாம் கொடுத்த பைபிள்ல ஒரு பைபிளை வாங்கி அந்த பைபிள்ல எண்ணாகமத்துல 50 அதாவது அத்தியாயம் 1 வசனம் 51 அது அப்படி படிங்க. அது என்ன போட்டிருக்குன்னா, லேவியர் கோத்திரத்தை சேராத கோத்திரத்துக்காரன் எவனாவது பரிசுத்த கூடாரத்திற்கு போய் பூஜை செய்ய போனால் அவன் கொல்லப்படுவான். எப்படி அவன் கொல்லப்படுவான்? அப்ப லேவியர் கோத்திரத்துக்காரன் மட்டும் இன்னும் உயர்த்தி இப்ப வேற எவனாவது அங்க போனா கொல்லப்படுவான்னு சொல்லக்கூடிய இந்த தீண்டாமையை வைத்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதம் எப்படி இருக்கலாம்? அப்ப அதுவும் ஒழிக்கப்பட வேண்டும் தானே. தன்னை கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்காருல்ல லயோலால போய் சொல்லக்கூடிய உதயநிதி, அப்ப அந்த கிறிஸ்தவத்தையும் நீங்க மலேரியா கொசுவை போல் ஒழிப்பேன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? இல்ல ஜோசப் விஜய்கிட்ட சொல்லுங்க, இதை ஒழிக்க சொல்லுங்க. வெளிப்பாடு அத்தியாயம் 7 வசனம் 4, பரலோக ராஜ்யத்துல யாருடா இருப்பா கேள்வி. அதுக்கு அவர் சொல்றாரு, வெளிப்பாட்டுல பாக்குறாரா, அதை திறந்த உடனே அந்த 12 யூத கோத்திரத்தை சேர்ந்த கோத்திரத்துக்கு 12,000 பேர் வச்சு 1,44,000 பேர் தான் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இருக்கக்கூடிய போப்புக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாது. பாஸ்டர் ஜேசிடி பிரபாகருக்கு அங்க இடம் இல்லை. பாஸ்டர் ஜேசிடி பிரபாகருக்கு அங்க இடம் இல்ல, பாஸ்டர் ஜோசப் விஜய்க்கு அங்க இடம் கிடையாது, ஆதவ அர்ஜுனாக்கு இடம் கிடையாது. ஊரம்புட்டு லாட்டரி, அதாவது சூதாட்டத்துல சம்பாதிக்கக்கூடிய லாட்டரி மார்ட்டின் குடும்பத்துக்கு இடம் கிடையாது. ஊரா பைபிள் கொடுக்கிற பிரபாகருக்கு இடம் கிடையாது. 12 யூத கட் பண்ணி யாரும் அடிக்கான்னு தெரியல. கட் பண்ணு. இந்த வார்த்தையை பயன்படுத்தி இந்த ஐயா பேசுனதை கேட்டிருப்பீங்க. அவர் சொல்கிறது என்னன்னா, கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த 1,44,000 பேர் தான் என்ன செய்ய முடியும், போக முடியும். மற்ற கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவங்களோ இந்து மதத்தில் உள்ளவங்களோ வேறு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழியினரோ ஜாதியினரோ போக முடியாது அப்படிங்கிறத ஒரு மதவாதி பேசுகிறார். ஆன்மா என்பது இந்த மதத்துக்கு அப்பாற்பட்டது, இறைவன் என்பது மதத்துக்கு அப்பாற்பட்டது. சபாநாயகர் அன்னைக்கு அந்த சபையிலே எல்லாம் அந்த இறைவனால், அதாவது ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத நன்மைகளையும் செய்கிறவர் தேவன். ஆகவே நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யலை அப்படின்னு சொன்னால் அது சாபக்கேடு. நன்மை செய்ய உனக்கு வாய்ப்பு இருக்கும்போது, திராணி இருக்கும்போது அதை என்ன செஞ்சிரு மக்களுக்கு. அப்படி செய்யலைன்னா அது பாவமாகும், சாபமாகும்.
அடுத்தாப்புல ஒரு வார்த்தையை சொன்னார். இயேசு சொன்ன வார்த்தை, நம்முடைய சத்துருக்களை நேசிக்க வேண்டும், சிநேகிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் அன்பு செய்து, மதத்தவர்களையும் அன்பு செய்து, நன்மை செய்ய ஒரு வாய்ப்பை இறைவனை ஏற்படுத்தி இந்த அரியணையிலே என்ன செஞ்சிருக்கிறார்? உட்கார வைத்திருக்கிறார். ஆகவே எல்லா சபையில் வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர், அமைச்சர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இதை இங்கே விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். இங்கே இதுக்கு கீழே உள்ள வசனம், அந்த அதே அவர் சொன்ன அதிகாரத்தில் 9வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அதில் 3வது வசனம், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டான் என்று சொல்லிட்டு, அந்த முத்திரையை தரித்திராத போடப்படாத ஒரு மனுஷனை தீய சக்திகள், அந்த வெட்டுக்கிளிகள் வந்து கொட்டி அவனை என்ன செய்யும்? சேதப்படுத்தும், பெரும் துன்பப்படுத்தும், கஷ்டப்படுத்தும்னு சொல்லி. அதனால் அதில் அவர் 9ஆம் வசனத்துக்கு அவர் பார்க்கலை, அதை அவர் சொல்லலை. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களிலும் இருந்து வந்து ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். திரளான ஜனங்கள், ஜாதியினர், கோத்தினத்தினர், மொழியினர், இப்படி இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதியினரும், மொழியினரும், கோத்திரத்தவரும், மதத்தவரும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சிங்காசனத்தில் நிற்கிறத இதே யோவான் காட்சியில் என்ன செய்கிறார்? அவர் சொன்ன அந்த அதே அதிகாரத்தெல்லாம் இருக்குது. அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவருடைய சன்னிதானத்தில் அங்கே நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க அப்படின்னா, 14ஆம் வசனம் சொல்லுகிறது. அதற்கு நான் 13ஆம் வசனம், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியுமே என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தேய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கின்ற சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கின்ற இவர்களுக்குள்ளே அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அப்படின்னா ஐயா சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரி. அந்த வசனத்தை படி பார்த்தா, மதத்தின்படி பார்த்தா, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஒரு மதத்தில் இருக்கிறவங்க, மத வழிபாட்டில் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாதுன்னா, சொர்க்க ராட்சியத்துக்குள்ளே, தேவராட்சியத்துக்குள்ளே, அந்த ஆன்மீக உலகத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதே வெளிப்பாட்டில் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினால் எந்த ஒரு மனிதன் கழுவப்பட்டு புனிதமாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு அவருடைய மகனாக இந்த இருதயத்தை தூய்மையான உடனே இந்த இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தில் வந்து கடவுள் என்ன செய்கிறாரு? வாசம் பண்ணுறார். இதைத்தான் அந்த 14-15 சொல்கிறாரு. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியுமே என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தேய்த்து வெளுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவர்னா யாருன்னா இயேசு கிறிஸ்து. இதை நீங்கள் இந்துக்கள் வைத்திருக்கக்கூடிய வேதங்களில் அந்த சமஸ்கிருதத்தில் இது இருக்குது. ஸ்லோகங்களில் பூரா பார்த்தீங்கன்னா, இப்படி இரட்சகர் இயேசு என்ன செய்வார்? வருவார். அவர் வந்து என்ன செய்வார்? இரத்தம் சிந்துவார், மனிதனுடைய சாபங்களை பாவத்திலிருந்து நிவர்த்தி செய்வார் அப்படிங்கிறது அங்கே என்ன இருக்குது. இதெல்லாம் நம்ம அந்த வேதத்துக்குள்ளே போகிறதில்ல, வேதத்தை படிக்கிறதில்ல. அதனால் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், எல்லா மனுஷனையும், எல்லா இனத்தவர்களையும், எல்லா மொழியினர்களையும், எல்லா ஜாதியினரையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவிகள் அனைவரையும், சாபத்தில் இருக்கிற அனைவரையும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவித்து, இந்த பாவத்தை போக்கக்கூடிய சக்தி, ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா அந்த இயேசுக்குடைய இரத்தத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனால் இந்த இரத்தத்தை நம்ம என்ன செய்யணும்னா பயன்படுத்தி
கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறாங்க, ஆனால் இதை யாரும் என்ன செய்யலைன்னா பயன்படுத்தலை. மதத்தில் தான் இருக்கிறாங்க, மற்ற வழிபாடுகள்லாம் நடக்கு, மத ரீதியான சடங்காச்சாரங்கள் வழிபாட்டு முறைகள்லாம் நடக்கு, உண்மைதான். ஆனால் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், தப்பாக தெரியாது. ஆனால் எதை பயன்படுத்தலைன்னா உபாகமம் 6 சொல்லுவார், 6ஆம் வசனத்தில், இந்த இரத்தத்தை, இந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை வீட்டு நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்திலும் தன்னுடைய நெற்றியிலும் கைகளிலும் பூசிக்கொண்டு ஒரு மனிதன் நடக்கும்போது சங்கார தூதுவன் அதை அழிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், அவன் வீட்டுக்குள்ளே வரமாட்டான். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, துன்பம் உன் உறைவிடத்தை என்ன செய்யாது, நெருங்காது அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த ஐயா சொல்கிறபடி பார்த்தா இந்த உலகத்தில் எல்லாரும் நெருப்பில் அழிகிற இடத்துக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறார். ஆனால் அது அல்ல. இந்த இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு மனிதனாக வந்தார், அவதரித்தார் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்தவ மதத்தினுடைய தலைவரோ கிறிஸ்தவ மதத்துக்கு உட்பட்டவரோ கிடையாது, எந்த மதத்துக்கும் உட்பட்டவர் கிடையாது. மதத்துக்கு அப்பால்பட்டதான் ஆன்மீகம், இறைவன். எந்த ஒரு தனி மனுஷன் கடவுளை படைத்தவரை அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கு உதவி செய்யுங்க, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. தேவை நிறைந்த மனிதருடைய எல்லாருடைய தேவைகளையும் கூப்பிட்டு அவர்கிட்ட உதவி கேட்ட அத்தனை பேருடைய காரியங்களையும் இந்த இயேசு பூமியில் என்ன செஞ்சார்னா நிறைவேற்றி அவர்களை சுகமாக்கி, செத்தவனை உயிர்ப்பித்து, பாவியை மன்னித்து பாவத்திலிருந்து அவனை விடுவித்து அவனை கடவுளுடைய இறைவனுடைய மகனாக மகளாக மாற்றினார்கள். அதனால் நானும் இந்த கிறிஸ்தவ மதத்தை பற்றி மதத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, இன்றைக்கி எல்லாரும் மற்ற சபை போதகர் பாஸ்டர்கள் சொல்கிறதெல்லாம் எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் மதத்துக்கு வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. மதமாற்றம் இங்கே சொல்கிறது, இயேசு சொல்கிறது மனமாற்றத்தை பற்றி பேசுகிறான். மனம் திரும்புங்கள், கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதனால் அன்றைக்கி முதலமைச்சர் பதவியேற்ற அன்னைக்கு சட்ட சபையிலும் கூட சபாநாயகர் பேசியது இறை வார்த்தை, மதத்துக்கு அப்பாற்பட்டது. இறை வார்த்தை என்பது மதத்துக்கு அப்பாற்பட்டது. வானமும் பூமி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதமும் அழிஞ்சு போகும், ஆனால் இந்த வார்த்தைகள் அழியாது. ஏன்னா இந்த வார்த்தையினால தான் இந்த உலகமே உண்டாயிடுச்சு. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த நிலம், புல் பூண்டுகள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் சகலமும் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இந்த வார்த்தை என்பது நமக்கு நன்மை செய்யும்படியாக, நமக்கு நல்லதை உண்டாக்கும்படியாக இன்றைக்கி இந்த பூமியில் செயல்படுகிற வார்த்தையை அன்னைக்கு என்ன சபாநாயகர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத நன்மைகளையும் செய்கிறவர் யாருன்னு சொன்னால் கடவுள். கடவுளை பற்றி பேசுகிறார், மதத்தை பற்றி பேசலை. இவங்க வேணால் கிறிஸ்தவ மதத்தில் ஒரு கோயிலுக்கு வேணால் போகலாம், அது யார் யார் எங்கே இருக்கிறாங்க அதில் போய்க்கலாம். ஆனால் இறைவன் நம்மகிட்ட கேட்குறது என்னன்னா, நம்மகிட்ட தேடுது என்னன்னு சொன்னால், மனம் திரும்பப்பா, மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கணும். இந்த சுவிசேஷம்னா என்ன? இந்த ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இதில் 15ஆம் வசனத்தில் சொல்லுவார், அதே 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஆனபடியால் அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து, இங்கே இந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு இந்த அங்கியை தூய்மையாக, அந்த அங்கின்னு சொல்லும்போது சட்டை கிடையாது. ஒரு மனிதன் இந்த பாவத்தை உணர்ந்து, இயேசுவே என்னை பாவத்திலிருந்து என்னை விடுவியும், சாபத்திலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி இயேசுவிட்டு அவன் கையேந்தும் போது, முறையிடும்போது, இந்த பாவத்திலிருந்து, கர்ம வினையிலிருந்து, சாபத்திலிருந்து அவனை விடுவித்து, செத்துப்போன ஆன்மா, முதல் மனுஷன் செஞ்ச அந்த மீறுதல்னால ஆன்மா எல்லாரும் செத்து போச்சு. அவன் ஆன்மா செத்ததோடு எல்லார் ஆன்மாவும் செத்து தான் இருக்குது உலகத்தில். இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவராக, ஆன்மா ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டவராக, ஆவியிலே அவர் பிறந்ததுனால, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுனால, இன்றைக்கி செத்துப்போன எல்லா ஆன்மாவையும் ஆவியையும் உயிர்ப்பிக்கும் ஆற்றல் சக்தி நிறைந்தவர் ஒருவர் மட்டும்தான். இல்லை, அப்படி வேறு எங்கேயும் யாரும் இல்லை. அதனால் இந்த இடத்துல அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு நான் ஆண்டவரே ஆனபடியால் அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறவர்கள், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அதனால் இன்றைக்கி கடவுளை கோயில்களில் பார்க்க முடியாது, சுருவங்களில் உருவங்களில் பார்க்க முடியாது, சிலைகளில் பார்க்க முடியாது. கடவுளை பார்க்கணுன்னா ஆன்மீக சித்திரைகளுடைய குரூப்பு நீங்கள் இருக்கிறீங்க, சிவன் குரூப் இருக்கிறீங்க, இன்னும் நிறைய ஆன்மீக இந்து சகோதரர்கள் குரூப்பெல்லாம் இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராம் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும், ஆன்மா உள்ளிருந்து மௌனமாக அந்த ஆவி இறைவனோடு உறவாடி கொண்டிருக்கக்கூடிய அனுபவங்கள்.
இந்த மாதிரி மத ரீதியான ஆர்ப்பாட்டங்கள், இந்துக்கள் கொட்டடிச்சு சாமி ஆடுற மாதிரி, கோயில் விழா கொண்டாடுற மாதிரி, அதேமாரி கிறிஸ்தவங்க திருவிழா கொண்டாடுற மாதிரி, சப்பரத்தில் சிறுவங்களை வச்சு தேர் இழுத்து ஊர்களில் கொண்டாடுற மாதிரி இருக்காது. உங்களுக்கு தெரியும். மௌனமாக கண்ணை மூடி தியானத்திலே இந்த புருவமத்தி தூக்கி, நம்முடைய ஸ்ரீராமர் இந்த புருவமத்தியை தூக்கி அந்த விண்ணகத்தை நோக்கி அவர் என்ன செய்வார்னா மேலே பார்ப்பார். பிரம்மாஸ்திரங்கள், தெய்வீக அஸ்திரங்கள் என்ன செய்யணும்னா அவர் கைக்கு வரும். இந்த பிரம்மாஸ்திரம் தெய்வீக அஸ்திரங்களை வச்சு அவர் என்ன செஞ்சார்னா அந்த ராவணனையும் அவனுடைய இருக்கக்கூடிய கூட்டங்களையும் அந்த இதில் பூரா என்ன செஞ்சார்னா அழித்தாங்க. அதனால் இயேசுனுடைய இந்த நாமம் நம்முடைய நெற்றியிலே பதிக்கப்பட்டு படுகிறதை இதே திருவெளிப்பாடு 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 4ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் சேதப்படுத்தாதபடிக்கு அந்த தங்கள் நெற்றியிலே தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷர்கள் மத்தியிலே அது சேதப்படுத்தும்படியாக என்ன செய்யப்பட்டது, செயலாற்றியது. அப்படின்னா இந்த இயேசுவை எங்கள் சாபத்திலிருந்தும் பாவத்தில் எங்களை விடுவித்து எங்களுக்கு ஒரு புனிதமான ஆடையை, அந்த விண்ணக மேனியை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி யார் கேட்கிறார்களோ அந்த தெய்வீக அஸ்திரங்கள், இறை வார்த்தை என்னும் வாள், விசுவாசம் என்னும் கேடயம், நீதி என்னும் மாறு கவசம், உண்மை என்னும் இடைக்கச்சை, ரட்சிப்பு என்னும் தலைச்சிரா, இப்படி இந்த அஸ்திரங்கள், ஒரு ஆன்மீகவாதினா ஒரு ஆவிக்குரியவன்னா அந்த மாதிரி அஸ்திரங்களை தரிச்சிருக்கிறவங்க. அதனால் கிறிஸ்தவர்களும் சரி, மற்ற இந்து சகோதரர்களுக்கும் சரி, மற்ற எல்லா மதத்தவரும் மொழியினருக்கும் ஜாதியினருக்கும் இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த மதத்துக்கு அப்பால் இந்த சுவிசேஷமாகிய ஒளியை, இயேசுவை நீங்கள் அழைக்கும்போது, உதவிக்கு கூப்பிடும்போது, இந்த சாபத்திலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லும்போது, பாவத்திலிருந்து என்னை விடுவீங்கள் என்று சொல்லும்போது, இந்த செத்துப்போன இந்த ஆன்மாவை, இந்த ஆவியை உயிர்ப்பித்து மீண்டும் எனக்கு புது ஜீவனை, நித்திய வாழ்வை, நிலை வாழ்வை தாருங்கள் என்று சொல்லும்போது, இந்த இயேசுவானவர் மட்டும் அந்த இரத்தத்தால் கழுவி நம்மளை தூய்மையாக்கி இந்த விண்ணக மேனியை நமக்கு கொடுத்து, நமக்கு அந்த பரிசுத்தமான அந்த ஒளியின் ஆடையை நமக்கு கொடுத்து, முதல் மனுஷனுக்கு என்ன அதிகாரத்தை ஆளுமையை கொடுத்திருந்தாரோ அந்த பரிசுத்தமான இருதயத்தை, தன்மையை கொடுத்து நம்மளை என்ன செய்கிறார்னா அந்த விண்ணகத்திலே இறைவனுக்கு முன்பாக, படைச்சவருக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக, அந்த ஈஸ்வரனுக்கு முன்பாக நம்மளை நிறுத்தும்படி இவர் நம்மளை தகுதிப்படுத்தி இணைச்சுகிறார், பரிசுத்தமாய் புனிதமாக்குகிறார். ஆகவே அவருடைய மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நீங்கள் புனிதமாகி பரிசுத்தமாகி விண்ணகத்துக்குரிய மேனியை நீங்கள் எடுத்து அந்த பரலோக தேவனோடு நீங்கள் ஒன்றாக வாழும்படி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சி இணைச்சிறான் நிறைவு செய்கிறார். அதனால் இந்த இதில் பார்த்துருப்பீங்க அந்த சகோதரர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத. ஏன்னா அவர் அறியாமல் சொல்கிறார். அவருக்கும் சொல்கிறேன், விண்ணகத்தில் எல்லாருக்கும் இடம் உண்டு, உங்களுக்கும் இடம் உண்டு. நீங்கள் மனம் திரும்பி இந்த ரட்சகரை இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வீங்கன்னா, இயேசு சொல்கிறது மனம் திரும்பி கடவுளுடைய மனம் திரும்புங்கள், கடவுளுடைய ராஜ்யம் சமீத்து இருக்கிறது, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்க. இன்றைக்கி ஒரு மனிதனை ரட்சிக்கக்கூடியது, விடுவிக்கக்கூடியது, இந்த மரணத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் எதுன்னா அந்த சுவிசேஷம். அந்த சுவிசேஷம்னா யார்? நமக்காக மனிதனாக இயேசு பிறந்தார், பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், இன்றைக்கி உயிரோடு என்ன செஞ்சிட்ருக்கிறார், அந்த கடவுளிடத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த இதை உணர்ந்து இதை விவேகானந்தர் என்ன செய்கிறார் சொல்கிறார், உனக்கு முத்தி வேணும்னு சொன்னால் நீ இயேசுவை என்ன செஞ்சுக்கோ, ஏற்றுக்கோ, அவரை ரட்சகராக நீ என்ன செஞ்சுக்கோ, அவரை நீ கூப்பிடு, அவர் உனக்கு உதவி செய்வார். மற்ற தெய்வங்களில் ஒருத்தராக நீ அவரை என்ன செஞ்சு நினைச்சிடாத, அது தெய்வ குத்தம். ஞான தெய்வம் புஸ்தகத்தில் சொல்கிறார். அதனால் இந்த தேவசாயல் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆன்மீக நண்பர்களுக்கு, இந்த ஆன்மீக குரூப்பில் இருக்கக்கூடிய உங்கள் யாவருக்கும் இந்த ஊழியனுடைய அன்பு. அதனால் யாரும் எந்த மதத்துக்கும் போக வேண்டியதில்லை, எந்த மதத்துக்கும் மதம் நமக்கு அவசியமும் இல்லை. மதத்துக்கும் இந்த இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் கடவுளுக்கும் என்ன கிடையாதுன்னா சம்மந்தமே கிடையாது. மதத்தில் அவங்க இஷ்டத்துக்கு என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க, ஒரு வழிபாடை பண்ணிகிட்ருக்கிறாங்க, ஒரு கோயிலை கட்டிகிட்ருக்கிறாங்க, அங்கே அவங்க ஒரு சுயநலத்தோடு லாபத்தோடு என்ன செஞ்சிட்ருக்கிறாங்கன்னா ஒரு காரியத்தை அது பேசுனா அது ரொம்ப நின்றுக்கிட்டே போகும். அதனால் இதை நான் முடிக்கிறேன். தயவு செஞ்சு
நீங்கள் விண்ணகத்திலே, அந்த ஆன்மீக உலகத்திலே, ஆவிக்குரிய உலகத்திலே அந்த விண்ணக மேனியோடு இந்த உடலை விட்டு பிரியும் போது நமக்கு ஒரு விண்ணக மேனி வேணும், உடல் வேணும். விண்ணகத்துக்குரிய மேனி வேறு, மண்ணகத்துக்குரிய மேனி வேறு. அதனால் மண்ணகத்துக்குரிய மேனி இந்த உடல், விண்ணகத்துக்குரிய மேனி அது ஒளியின் ஆடை, ஒளியின் உடல். அந்த உடலை இன்றைக்கி இறைவன் உங்களுக்கு தந்து உங்களை அந்த விண்ணக வீட்டிலே மகனாக மகளாக உங்களை அமர்த்த வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து உங்களை ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.